கோகனட் ஆயில் தான் எனக்கு எல்லாமே. ஹேருக்காகட்டும், ஸ்கின்னுக்காகட்டும், டெய்லி வந்து நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போன உடனே ஃபுல்லாக கோகனட் ஆயில் போட்டு வைப் பண்ணிடுவேன். ஃபுல் பாடி கோகனட் ஆயில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு நான் படுத்துருவேன். நான் கஸ்தூரி மஞ்சள், ஓட்ஸு, ஒரு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம், இதெல்லாம் போட்டு மேஷ் பண்ணிட்டு நம்ம பேக் போட்டோம்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த டைட்னிங் ஆகும். இப்போ ஸ்கால்ப்புக்கு வந்து நிறைய வந்து அந்த வெந்தயம் இருக்கு. வெந்தயம் ஊற வச்சு, சப்போஸ் ஹேர் ஃபால்லாம் நிறைய இருக்குன்னா அதை அரைச்சி நம்ம அது தலையில தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அப்படி பண்ணனா ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும், டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஐ ஆட் குக்கும்பர், கேரட், கேப்சிகம். ஃப்ரூட்ஸ்ல பேர், அந்த பேரைக்காய் வரல, பேர், ஆப்பிள், பொமக்ரனேட். இதுக்கு கொஞ்சம் பெப்பர், ½ ஸ்பூன் லைம் ஜூஸ், சால்ட் வந்து போட்டால் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் சால்ட் போட மாட்டேன், தண்ணி விட்டுடும். வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் சால்ட் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இது கூட வெறும் ஒரு 5 முட்டை இல்லை 6 முட்டை வேக வச்சு அந்த முட்டை ஒயிட் மட்டும். ஸோ அதே மாதிரி பசிக்கிறப்போ ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள பாடி இருக்கிற ஃபேட் எல்லாம் எப்படி பேர்ன் ஆகும் இல்லை, அதெல்லாம் பேர்ன் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குறையும். இல்லைன்னா லிக்விட் ஃபாஸ்டிங் இருப்பேன். நோ கார்ப்ஸ், நோ சுகர். கார்ப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன். ரைஸு, சப்பாத்தி எதுவுமே எடுக்க மாட்டேன். சுகர் ஐட்டம் எதுவுமே எடுக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க மிஸ் வாவ் தமிழா வியர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, ஆக்ட்ரஸ் எலிசபெத் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் மேம். ஷூட்டிங் ஜேர்னி இருக்குல்ல மேம், அதில் வந்து நிறையா வந்து நீங்கள் டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் என்ன வருது மேம்? ஆக்சுவலாக தப்பான ஆள்கிட்ட கேட்குறீங்க, அதனாலும் சொல்கிறேன். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக வந்து இந்த ப்ராடக்ட் அந்த அப்படி வாங்குகிற ஆள் கிடையாது. ஒன்று வந்து எனக்காக காசு பெருசாக செலவு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ என்னோட வீட்டில் யாருக்கோ வேணும், இல்லை என் டாக்டருக்கு வேணும்னா செஞ்சுடுவேன். எனக்கு என்ன, நான் 10 வாட்டி யோசிப்பேன் அது வேணுமா அப்படி யோசிக்கிற ஆள் நான். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, என்ன போட்டால் நமக்கு செட் ஆகுன்றது நமக்கு தெரியாது. அதனால என்னோட பர்சனலாக நான் பார்த்தா கோகனட் ஆயில் தான் எனக்கு எல்லாமே. ஹேருக்காகட்டும், ஸ்கின்னுக்காகட்டும், டெய்லி வந்து நைட் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு போன உடனே ஃபுல்லாக கோகனட் ஆயில் போட்டு வைப் பண்ணிவிடுவேன். மேக்கப் எடுக்கிறதுக்கு ஃபுல் பாடி கோகனட் ஆயில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு நான் படுத்துருவேன் நான். ஓகே. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே சமைக்க போகும்போது, காலையில் எழுந்து ப்ரேயர் முடிச்சுட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் எடுத்து நான் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். அதுதான் மெயின் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா பெருசாக அந்த அந்த க்ரீம் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சத்தூள் இருக்குல்ல, கஸ்தூரி மஞ்சள், ஓட்ஸ், நம்ம அந்த ஓட்ஸ் இருக்குல்ல, அந்த ஓட்ஸு, கஸ்தூரி மஞ்சள், ஒரு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம், இதெல்லாம் போட்டு மேஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் போட்டோம்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த டைட்னிங் ஆகும். ஸோ ஹனி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். கூட இன்னும் ரொம்ப ட்ரை இருக்குன்னா ஒரு 2-3 ட்ராப் கோகனட் ஆயில் போடலாம். அது வந்து நான் ரெகுலராக செய்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. பட் அது செஞ்சால் நல்லது. அது என்னென்னா ஸ்கின் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஹேருக்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எனக்கு முடியை பற்றி கேட்பாங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆனாலுமே சொல்லாமல் இந்த ஏஜ் வரைக்கும் அவ்வளோ முடியை மெயின்டைன் பண்ணி வைக்கிறீங்களே, அதே பெரிய விஷயம் அப்படின்னு. பட் நான் என்னென்னா பெருசாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பட் ஆனால் வீட்டில் ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் தலையில் எண்ணெய் போட்டுருவேன். எங்கேயா சடனாக ஃபோன் பண்ணாங்கன்னா ஐயோ நான் தலை வாஷ் பண்ணுமே அப்படி யோசிப்பேன்னா, வீட்டில் இருந்தாலே நான் எண்ணெய் போட்டு கிளிப் பண்ணேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது ஆயில் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா என் டாக்டர்லாம் எண்ணெயே போட மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் அப்படி சொல்கிறாங்க. பட் எனக்கெல்லாம் நாங்கள் பழகின இது கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம அந்த வழியில் வந்ததுனால எப்போவுமே வீட்டில் இருந்தாலே நான் வந்து கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ப்ளஸ் இதுதான் அந்த மாதிரி. இப்போ ஸ்கால்ப்புக்கு வந்து நிறைய வந்து அந்த வெந்தயம் இருக்குது. வெந்தயம் ஊற வச்சு, சப்போஸ் ஹேர் ஃபால்லாம் நிறைய இருக்குன்னா வெந்தயம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி நம்ம அது தலையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு, ஆனால் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், ஒட்டிக்கும் அது. அப்படி பண்ணேன்னா ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும், டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஸ்கால்ப்புக்கு வந்து அந்த கூலிங், அந்த சூடாக அதில் மெயின் எங்களுக்கெல்லாம் வந்து லைட்டு முன்னாடியே நிற்போம் நம்ம எப்போ பார்த்தாலும். ஸோ இது வந்து ஒரு கூலிங் இது கிடைக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஃபுட் ரொட்டீனில் என்ன இருக்கும்? ஃபுட்டு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த காலம் உண்டு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நான் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக தான் நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி 12 இயர்ஸ் நான் ஒரே வெயிட் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். எங்கே ஃபோன் பண்ணாலும் ப்ளவுஸுக்காக மெஷர்மெண்ட் கேட்பாங்க, காஸ்டியூமர் அம்மா அதே அளவாமல் ஆமாண்ணா ரெடி பண்ணி வச்சுருவாங்க அவுடோர் எல்லாம். என்னென்னா அப்போ வந்து நான் ரைஸே எடுக்க மாட்டேன். எனக்கு எப்படின்னா அந்த சாதம்னு எழுதி மூந்து பார்த்தாலே எனக்கு வெயிட் வந்துடும், அந்த மாதிரி பாடி அது. சில பேர் நேச்சர் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டாங்க. எனக்கெல்லாம் சாப்பாடா அப்படின்னு பார்த்தாலே வந்துடும். அதனால ஐ யூஸ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். மார்னிங்கில் ஓட்ஸ் தான் எடுப்பேன் நான். மார்னிங்கில் வெறும் ஓட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சுகர்லாம் போட மாட்டேன். மத்தியானத்துக்கு வெஜிடபிள் சாட்டே பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ஒரு ½ ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் கோகனட் ஆயில் போட்டுட்டு ½ பாயில்டு மாதிரி பண்ணிவிடுவேன். இல்லை சாலட்ஸு, என்னோடய சாலட் ரொம்ப ஸ்பெஷல்.
பெங்களூரில் வந்து ஆர்டிஸ்ட், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெசிபி கேட்டு அம்மே எனக்கு வந்து அதுக்கு அனுப்புறீங்களா கேட்டுட்டு நிறைய பேருக்கு என்னோட ரெசிபி போயிருக்கு, என்னோட சாலட் ரெசிபி. ஸோ அதுதான் நான் லஞ்சுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த ரெசிபி சொல்ல முடியுமா மேம்? ஆமாம், சொல்லலாம். சீக்ரெட் எல்லாம் வெளியில் வருது. அந்த பட் என்னென்னா என் டாக்டருக்காக ஆரம்பிச்சது அது. அவங்க வந்து தனியாக எது கொடுத்தாலும் டேஸ் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பெருசாகிட்டாங்க. சின்னதுல இருந்தெல்லாம் அவங்க எது பிடிக்காது, ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன், ஒரே இதில் எல்லாம் பேக்கேஜாக பண்ணிவிடுவேன். தப்பு ரைட் அதெல்லாம் தெரியாது, மெடிக்கலாக அதெல்லாம் தெரியாது எனக்கு. பட் ஐ ஆட் குக்கும்பர், கேரட்டு, கேப்சிகம் வெஜிடபிள்ஸில். ஃப்ரூட்ஸில் பியர், அந்த பேரக்காய் வரல பியர், ஆப்பிள், அதுக்கப்புறமா பொமக்ரனேட். இது எல்லாமே மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுவேன். பொமக்ரனேட் உதுத்து போட்டுடுவேன். இதுக்கு கொஞ்சம் பெப்பர், ½ ஸ்பூன் லைம் ஜூஸு, சால்ட் வந்து போட்டால் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் சால்ட்டு போட மாட்டேன், ஏன்னா தண்ணி விட்டுடும். வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் சால்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இது கூட க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வறுத்த வேர்க்கடலை, அது ஒரு பொடி வேர்க்கடலை, ஆல்மண்ட்ஸ் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆல்மண்ட்ஸு, கிஸ்மிஸ் வரும் இல்லை ட்ரை ரைசின்ஸ், அது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வால்நட்ஸு, இது எல்லாமே போட்டுட்டு ஹனி வச்சுட்டு நீங்கள் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். வேணான்னு எதுவுமே ஒதுக்க முடியாது, எல்லாமே அதில் வந்துடும். ஷீல் பி ஃபோர்ஸ்ட் டு ஈட். அப்படி ஆரம்பிச்சது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஷூட்டிங் கொண்டு போனால் அவங்களுக்கு மற்றவங்க ஷூட் போகிறேன்னா அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா டப்பாவில் கொண்டு போயிடு. மம்மி சாலட் கொண்டு வந்திருக்கீங்களா? அதே மாதிரி கூட ஒரு சார் இருக்காங்க, இந்த சீன் பண்ணும்போது மேம் கொண்டு வந்தீங்களா சாலடா, உங்களுக்காக இருக்குது சார். ஸோ எல்லாருக்குமே அது பெங்களூர் வரைக்கும். இப்போ நேற்றுக்கு இந்த லொக்கேஷனில் அந்த ஹீரோயின் பார்த்துட்டு அம்மா உங்கள் சாலடு நான் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தேன், எல்லாருக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னு. இது ஒன்று சாப்பிட்டா போதுங்களா அன்னைக்கு ஃபுல்லாக? ஆமாம், எனர்ஜி ஆகிடும். எல்லாமே அதில் தப்பானது எதுவுமே இல்லை. தட் இஸ் ஹெல்த்துக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸ் வந்துடுது, வெஜிடபிள்ஸ் வந்துடுது, ப்ளஸ் ராவாக சாப்பிட்றோம். அண்ட் வயிறு ரொம்பிடும், இதுக்கப்புறம் பசிக்காது. ஸோ லஞ்சுக்கு இது மாதிரி எடுத்துருவேன். ஈவினிங் அதே மாதிரி 7:30க்கு மேலே நான் டின்னர் சாப்பிட மாட்டேன். என்னோட டின்னர் முடிஞ்சிடும் 7:30. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து எப்படின்னா படங்கள் எல்லாம் பண்ணும்போதே சில எப்போ போகும்போது அப்போல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்போ, என்ன தங்கச்சி மாதிரி இருக்கேன்னுவாங்க. 20 நாளில் வெயிட் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் ஏற்றுறேன். ராட்டினம்லாம் அப்படி பண்ண படம் தான். வென்று ஒருவனுக்கு 12 கிலோ ஏற்றிட்டு போனேன். வந்தோடனே திருப்பி சீரியலுக்காக அப்படியே வெயிட் இறங்குவேன். அப்போ என்னென்னா நைட்டில் வந்து சும்மா கொஞ்சம் சிக்கன் ஒரு 50 ரூபாய்க்கு டிரைவரை நான் போய் சிக்கன் கொண்டு வருவேன் பக்கத்து கடையில். என்கிட்ட குட்டி குக்கர் வச்சுருக்கேன் நான், டச்சப் அந்த ஷூட்டிங் பேஸ்கெட்லேயே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, காய்கறி மத்தியானத்தில் வெட்டி அதை வேக வச்சு கொடுத்துருவாங்க. ஈவினிங்கில் வந்து அந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சும்மா ஒரு ½ வெங்காயம் ½ தக்காளி போட்டு வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்துருவாங்க, பெப்பர் போட்டு. டின்னர் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதோட எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த நிறைய வந்து ஹாட் வாட்டர் எடுப்பேன். இதுதான் வந்து என்னோட ருட்டீன். பட் அது இடையில எப்போ மாறுச்சுன்னா கோவிட் அப்போ வந்து வீட்டில் உட்காந்தேன் இல்லையா, அப்போ மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். காலையில் இட்லி, தோசை, புட்டு, அப்படி திருப்பி லஞ்சுக்கு சாதம், குழம்பு அப்படிலாம் சாப்பிட்டுட்டு சரி பார்த்துக்கலாம், வெயிட் ஏற ஆரம்பிக்குது, சரி பார்த்துக்கலாம். நான் அப்புறமா பார்த்தா ஒரு 1.5 வருஷத்தில் அவ்வளோ பயங்கரமாக வெயிட் ஏறிடுச்சு. பட் தென் அஃப்கோர்ஸ் ஐ செக்ட் அண்ட் தென் ஐ ஹேட் தைராய்டு ப்ராப்ளம். நம்மக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒர்க் அவுட் பண்ணேன்னா கண்ட்ரோல் ஆகும். பட் ஐ ஃபீல் இப்போ நான் பண்ணுற ரோலுக்கு எனக்கு இந்த லுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஒருவேளை குறைக்கணும் அப்படின்னா நான் குறைப்பேன். இப்போ லாஸ்ட் மந்த் எல்லாம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 kg குறைச்சேன் நான். ஸோ இஃப் ஐ டிட்டர்மைன் நான் குறையணும் அப்படின்னா நான் குறைஞ்சிருவேன். பட் இப்போதைக்கு எனக்கு இந்த லுக்கு பிடிச்சிருக்கறதுனால ஐ ஜஸ்ட் மெயின்டைன். இப்போ அந்த ஒரு கேரக்டர் வந்து டக்குன்னு நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன் சொன்னீங்களா மேம்? ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டில் எடுப்பீங்க? அப்போ வந்து டோட்டலில் சாப்பிட மாட்டேன் நான். அதான் இப்போ இந்த இப்போ எக் ஒயிட் இப்போ ஒன்றுமே வேணாம் அப்படின்னா காலையில் சாப்பிட மாட்டேன். அந்த விட்டுட்டு மத்தியானத்துக்கு வந்து எக், இது நல்லது இல்லை பட் என்னோட இதுக்கு நீ கேட்குறது தான் நான் சொல்கிறேன். மத்தியானத்தில் வெறும் ஒரு 5 முட்டை இல்லை 6 முட்டை வேக வச்சு அந்த முட்டை ஒயிட்டு மட்டும் வெளில எடுக்க மாட்டேன். அது பசி அடங்கணும் அவ்வளோதான், அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பசிக்கிறப்போ ஒரு ஆப்பிள், எப்போ பசிக்குதோ அப்போ ஒரு ஆப்பிள், அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள பாடி இருக்கிற ஃபேட் எல்லாம் எப்படி பேர்ன் ஆகும் இல்லை, எப்படி நமக்கு அன்வான்ட் கொஞ்சம் இருக்கும் ஸ்டாக்கு, அதெல்லாம் பேர்ன் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குறை. இல்லைன்னா லிக்விட் ஃபாஸ்டிங் இருப்பேன். இளநீர் மட்டும் எடுப்பேன். காலையில் ஒரு இளநீர், மத்தியானம் ஒரு இளநீர், இடையில பசிக்கும் பொழுது ஒரு லைம் ஜூஸ் சால்ட்டு போட்டு. சுகர் நோ கார்ப்ஸ். மெயின் எனக்கு டயட் என்ன அந்த மாதிரி குறையணும்னா நோ கார்ப்ஸ் நோ சுகர். கார்ப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன். ரைஸு சப்பாத்தி எதுவுமே எடுக்க மாட்டேன். சுகர் ஐட்டம் எதுவுமே எடுக்க மாட்டேது. சில பேர் சொல்லுவாங்க சக்கரை இது சக்கரை தான் தப்பு, வெல்லம் ஓகே. இல்லை, சுகர் எல்லாத்துலேயுமே சுகர் தான். வெல்லமாக இருந்தாலும் ஹனியாக இருந்தாலும் ஒயிட் சுகர் இருந்தாலும் எல்லாமே. ஸோ டோட்டலாக அந்த சுகர்ன்ற ஒரு டேஸ்ட்டே மறந்துடணும். எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏறணும்னா நமக்கு ஈஸி. உட்காந்து 3 வேளை 4 வேளை சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அதுதான் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, லேடி விக்ரம் எங்கள் சேச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டஸ்ட்டில் வந்து நிறையா ஷூட்லாம் இருக்கும் சொன்னாங்க. ஸோ அப்போல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹேர் வாஷ்ன்னு ஒரு மேம், அதுக்கு என்ன மாதிரி என்ன பண்ணுவீங்க? இல்லை அதான் இப்போ ஷாம்பு வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்கால்ப்புக்கு ஒன்று பிடிக்கும். இப்போ சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஆன்டி டேண்ட்ரஃப் போவாங்க. என்ன ஷாம்பு அவங்களோட ஸ்கால்ப்புக்கு எது செட் ஆகுதோ அந்த
மாற்றக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு என்ன, நான் வந்து டெய்லி நைட் வந்து எத்தனை மணி ஆனாலும் நான் குளிச்சுட்டு தான் படுக்குவேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறது முடிஞ்சவங்க, இப்போ எங்களுக்குலாம் என்ன, இப்போ நான்லாம் ஹேர் கலர் பண்ணேன், எனக்குலாம் ஒயிட் ஹேர் எப்பயோ வந்துடுச்சு, மேபி இன் மை 20s வந்துடுச்சு. அதனால நான் ரொம்ப வருஷமாக நான் ஹேர் கலர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ டெய்லி நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் கலர் போயிடுமேன்றதுனால நம்ம தினம் வாஷ் பண்ண முடியாது. பட் நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தினம் தலை குளிப்பேன். ஏன்னா அப்போ நம்ம வீட்டில் தான் இருப்போம், இப்போ எது இருந்தாலும் பரவாயில்லன்றதுனால. ஸோ அப்போ அந்த கரெக்டாக ருட்டீன் வந்து கரெக்டாக வீக்லி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாதான் அந்த ஸ்கால்பில் வந்து அழுக்கு சேராமல் இருந்தால் தான் அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வராமல் இருக்கும், ஹேர் க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த ருட்டீன் அப்போ டஸ்ட் வரும்போது முடிஞ்சது, சப்போஸ் டெய்லி முடியும்னா நம்ம தினம் ஹேர் வாஷ் பண்ணால் கூட பெட்டர். ஆனால் இப்போ தான் இந்த ஷாம்பு அதெல்லாம் வந்துச்சு. நான்லாம் ஸ்கூல்லேருந்து வரதெல்லாம் என் அம்மாலாம் சீக்கா பொடி தான் அரைச்சி வைப்பாங்க, சீக்கா பொடி அரைச்சி அதில் தான் தலை குளிக்க வைப்பாங்க. இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக போகும்போது நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது இல்லைன்றதுனால நம்ம ஈஸியாக அப்படி போயிடுறோம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு ரெசிபி சொன்னீங்களா, அந்த மாதிரி ஹேருக்கு எதுவும் தனியாக பண்ணுவீங்களா, இல்லை ஷாம்பு மட்டும்? ஆனால் அவ்வளோதான், ஷாம்பு மட்டும் தான். ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் போட்டுருவோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ மற்றபடி எதுவும், அதான் சொன்னேன், அந்த வெந்தயம் சொன்னேன் இல்லையா, அது பண்ண முடியும்னா நல்லது. பட் அது கொஞ்சம் என்னென்னா ஒட்டிக்கும், முடியலாம் ஒட்டிக்கும். நிறைய டைம் இருக்குன்னா இருக்கிறவங்க, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம், அது ரொம்ப நல்லது. ஸ்கால்ப் அந்த கூல் ஆச்சுனாலே அந்த ஹேர் ஃபால் கம்மியாகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.